ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா வதங்கினதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி வதங்கினதும் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். நான் இன்றைக்கி 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது காரம் ப்ளஸ் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டிலேயே அரைச்சது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து புதினா, அதில் பாதி கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா எல்லாம் நல்லா ப்ரானில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ப்ரான் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.